ஹாய், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமாங்க. நெத்திலி மீன் போட்டு தான் நான் இன்றைக்கி கறி இப்படி தாங்க சுத்தம் பண்ணேன். இந்த தலையெல்லாம் வெட்டி வயிற்றெல்லாம் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு செதிலெலாம் போன பிறகு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சு சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து போட்டால் நல்லா இருக்கும்னு விசித்ரா அப்படின்ட்டு ஒரு நடிகை இருக்காங்களே, இந்த குக்கு வித்து கோமாளியில் அப்புறம் பிக் பாஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க தான் ஒரு தடவை சொன்னாங்க, சின்ன வெங்காயத்தெல்லாம் இடித்து போட்டு கறி வச்சோம்னா கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மாதிரி வாசம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னனால இன்றைக்கி நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் கறி வைக்க போகிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். நான் வந்து நார்மலான எண்ணெய் தான் ஊற்றினேன். கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு இடிச்சு வச்ச வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். அதோட இந்த கருப்பள்ளியும் மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கரைச்சி வச்ச தக்காளி பழத்தை தான் சேர்த்துக்கணும். வீடியோ எடுக்கிற வேகத்துல மிளகாத்தூளை போட்டுட்டேன். நீங்க அந்த மாதிரி போடாதீங்க. தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். மிளகாய்த்தூளும் தக்காளி பழமும் நல்லா வெந்த உடனே கோலையில் உங்களுக்கு எவ்வளவு கறி வேணும் அப்படின்னு பார்த்து தண்ணியை ஊற்றிக்குங்க. அப்புறம் அதில் புளி எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக தான் நம்ம ஹீரோவை இந்த கறியில் இறக்க போகிறோம். மீனை கறியில் போட்ட உடனே தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிறோம். கறி நல்லா வாசமாக கிராமத்து ஸ்டைலில் நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.